அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக எந்த நிகழ்வு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசிக்கு சகாயமானவரும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல பணிகளில் நிறைவான வளர்ச்சியை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது ஜென்மராசியில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் நிலை கொள்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. எனக்கு என்னுடைய வாழ்வில் திருமணம் நடந்தால் போதும், புத்திர பாக்கியம் கிடைத்தால் போதும், நோய் நொடியற்ற ஆரோக்கியமான உடல்நல சூழ்நிலை கிடைத்தால் போதும், என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீர்ந்தாலே போதும், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் போதும், கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழை பெற வேண்டும் என எப்படிப்பட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவில் வலுவாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். எனவே காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிர தசையோ சுக்கிர பக்தியோ நடைபெறும் போது இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை, தாமதங்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வழிவகைகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஒரு தொழிற்சாலையில் செக்யூரிட்டியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது தலைமை செக்யூரிட்டி அந்த இடத்திலிருந்து வேறொரு வேலைக்கு செல்ல அவர் அந்த பணிக்கு அமர்த்தப்படுவதற்காக அழைக்கப்படுகிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கிறது. உடனே அவர் சுக்கிர திசை ஆரம்பித்த உடனே ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறது என்று எண்ணி மகிழ்ச்சியோடு அங்கு செல்கிறார். அங்கு சென்று பார்க்கும்போது உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். உடனே அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது. சுக்கிர திசை ஆரம்பித்த உடனே நல்ல வாய்ப்பு கிடைப்பது போல் தெரிந்து ஆனால் தோல்வியை சந்திவிட்டோமே என சற்று வருத்தம் கொள்கிறார். சில நாட்கள்ல அவர் அந்த பணியிலிருந்தும் நீக்கப்படுகிறாருங்க. பணி போய்விட்டதே என்று எண்ணி வருத்தம் கொள்ளாமல் அடுத்து என்ன வேலை பார்க்கலாம் என முயற்சி செய்யும் போது அந்த பக்கத்தில் இருந்த ஒரு தொழிற்சாலையில் உதவியாளர் பணிக்கு இணைகிறாருங்க. அப்படி உதவியாளர் பணியில் இணைந்து சில நாட்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவருக்கு வெகு தொலைவு சென்று அங்கிருந்து ஸ்பேர் பார்ட்ஸ்களை எடுத்து வரக்கூடிய பணியானது அமர்த்தப்படுகிறது. அந்த பணியை செய்வதற்காக அவர் அங்கிருந்து வெகு தொலைவு சென்று அந்த பொருட்களை வாங்கி கொண்டு கம்பெனியில் வந்து ஒப்படைக்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை. இந்த சுற்றுவட்டார பகுதியில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அதை நாம் துவங்கலாம் என ஒரு தள்ளுவண்டி கடை போல், சிறிய கடை போல் ஆரம்பிக்கிறார். அந்த கடையின் லாபம் நல்ல நிறைவாக கிடைக்க உடனடியாக ஒரு பெரிய கடைக்கு வாடகை கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். பலரை அங்கு பணியாளராகவும் நியமிக்கிறாருங்க. லாபம் நிறைவாக கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். மேலும் லாபம் நிறைவாக கிடைக்கும் போது அந்த ஏரியாவுக்கே மிகப்பெரிய ஹோல்சேல் டீலராகவும் மாறுகிறார். அதோடு மட்டுமல்லாது சில வருடங்களுக்கு பிறகு நாம் ஏன் அந்த பொருளை தயாரிக்க கூடாது என்று நினைத்து அந்த பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி அவருடைய வளர்ச்சியானது சுக்கிர திசையில் அவருடைய நிலைமையே மாற்றக்கூடிய வகையில் அமைந்து விடுகிறது. ஆனால் இது போன்ற சந்தர்ப்பம் வேலை பறிபோனதற்கு பிறகுதான் கிடைக்கிறது. ஆனால் வேலையில் இருக்கும் போதே இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்க தயங்குகிறோம். ஏனென்றால் இருக்கிற நிலையே போதும், இதிலிருந்து கீழே சென்று விட்டால் என்ன ஆகுமோ என நினைத்து அச்சத்துடன் அப்படியே
நிலையாக இருந்து விடுகிறோம். அதனாலும் கூட நம்மளுடைய வாழ்வில் சில சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஆனால் இவர் ஒரு தொழிற்சாலையை நிறுவி அதற்கு ஓனராகவும் மாறுகிறார். அந்த தொழிற்சாலைக்கு அருகாமையில் இருந்த ஒரு ஆலயம் ஒன்றில் திருவிழாவிற்காக அன்னதான ஏற்பாடுகள் செய்கின்றனர். அப்போது அந்த திருவிழாவின் கோவில் நிர்வாகிகள் இவரை அணுகி உதவி கேட்க இவரும் மிகப்பெரிய அளவிலான தொகையை நன்கொடையாக அளிக்கிறாருங்க. அதை பெற்றுக்கொண்ட அந்த கோவில் நிர்வாகி அதற்கான ரசீதியை கொடுக்கிறார். ரசீதியில் கையொப்பம் இடுங்கள் என்று கேட்க இவருக்கு கையொப்பம் இட தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். அது மட்டுமல்லாது எனக்கு எழுத படிக்கவும் தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க. அப்போது அந்த கோவில் நிர்வாகி அவரை பார்த்து, எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களே, எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு உச்சம் அடைந்திருப்பீர்கள் என்று கேட்க, அப்போது அவர் எழுத படிக்க தெரிந்திருந்தால் செக்யூரிட்டியாக தான் வேலை பார்த்திருப்பேன் என்று யதார்த்தமாக பதில் சொல்கிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல சந்தர்ப்பங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. உத்தியோக ரீதியாக உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களை தேடி வருகிறது. எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் எளிதாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான நல்ல யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். தொழில்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் பல வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை, லாபத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் ஆதரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் இன்ப அதிர்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்படக்கூடிய பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நன்மை நிறைந்தவையாக அமைத்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.